இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசி பலனை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலையும் பயணம் செய்ய போகிறாங்க. சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், மேச ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க. இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த 2024 ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்துட்டே வந்துடுவோம். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி, வெற்றி மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. காதல், தொழில், நிதி, உடல்நலம் மற்றும் கல்வி உட்பட்ட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறையான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு குடும்ப விஷயங்களை நிர்வகிப்பதில் இந்த மாதத்தில் கவனம் இருக்கும். உங்கள் நிதி ரீதியாக ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். இந்த மாதம் முதல் வாரத்தில் சில போராட்டங்கள் மற்றும் தடைகள் வருது. வெளியூர் பயணம் போக போகிறீங்க. இந்த மாதத்தில் பொதுவாக மக்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்துவதில் நீங்கள் ஆர்வம் காட்டலாம். வாழ்க்கையில் உற்சாகம் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் உற்சாகமாக உணர்வீங்க. உங்களின் நம்பிக்கை சற்று அதிகரிக்கும். உறக்கமும் வசதியும் ஒப்பிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் விருச்சிகராசி என்பவர்கள் ஜனவரி மாதம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களின் காதல் வாழ்க்கை ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு மலரும். இப்போ உள்ள உறவுகள் மேம்பட நெருக்கம், தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதலுடன் ஆழமாகும். தனிமையிலே இருந்தீங்கன்னா உங்கள் உணர்வுகளையும் கருத்துக்களையும் புதிய துணையுடன் பகிர்ந்து கொள்ள காதல் உறவை சந்திக்கலாம். இந்த மாதம் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும். உங்களில் சிலர் இப்போதைய வாழ்க்கை துணையுடன் ஆழமான தொடர்பை அனுபவிப்பீங்க அல்லது புதிய மற்றும் அற்புதமான காதல் வாய்ப்புகளை சந்திப்பீங்க. இருந்தாலும் நீண்ட கால உறவை உறுதிப்படுத்த உறவில் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். இது வலுவான பிணைப்பு மற்றும் சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கும். நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படையாகவும் நேர்மறையாகவும் பகிர்ந்து கொள்வதை எளிதாக உணரலாம். உறவுகளில் நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் வளர்க்கலாம். உறவுகளில் எதிர்பார்ப்பு இருக்கும் என்றாலும் நடைமுறை மற்றும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது முக்கியமானது. மோதல்கள் ஏற்படையில் இருவருக்கும் பொருந்தக்கூடிய தீர்வுகளை தேடி அமைதியான மற்றும் மரியாதைக்குரிய நடத்தையுடன் அணுகிறது நல்லது. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். விருச்சிகராசி என்பவர்களின் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் மேம்படும். அதிகரித்த வருமானம், சாதகமான முதலீடுகள் மற்றும் கடனை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் ஏற்படும். நிதிநிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கு பங்களிக்கும். புத்திசாலித்தனம் மற்றும் சரியான நிதி திட்டமிடல் நீண்டகால நிதி வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் சாத்தியமான ஆதாயங்களுக்காக ஒரு நம்பிக்கைக்குரிய காலத்தை குறிக்கும். இருந்தாலும் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்க அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். ஒரு சிலர் பதவி உயர்வு, போனஸ் அல்லது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் மூலம் உங்கள் வருமானத்தில் உயர்வை அனுபவிப்பீங்க. நீண்ட கால முதலீடுகள், குறிப்பாக ரியல் எஸ்டேட் அல்லது பூர்வீக சொத்து மூலம் லாபம் மற்றும் வெற்றி காண்பதற்கு ஒரு சாதகமான காலம். நிலுவையில் உள்ள கடன்களை அடைச்சி முடிக்கவும் இது சாதகமான நேரம். உங்கள் வருமான, செலவுகள் மற்றும் சேமிப்பு இலக்குகளை அடைய விரிவான பட்ஜெட்டை உருவாக்கி அதை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். முதலீட்டு உக்திகள், கடன் மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த நிதி திட்டமிடல் இதுக்கெல்லாம் ஆலோசனைக்கு நிதி ஆலோசனைகளை அணுகலாம். பங்குச்சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் பொருளாதார நிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம்
புதிய முயற்சிகள் மூலம் தொழில் நல்ல லாபங்கள் மற்றும் முன்னேற்றம் அடையும். அங்கீகாரம் மற்றும் புதிய சவால்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது. உங்கள் அர்ப்பணிப்பு, உறுதிப்பாடு மற்றும் மூலோபாய சிந்தனை இதெல்லாம் தொழில்துறை வெற்றி பெற நிச்சயமாக உதவும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தற்போதைய நிலையிலிருந்து முன்னேற்றங்களை அனுபவிக்கலாம். உற்சாகமான புதிய தொழில் வாய்ப்புகளை சந்திக்கலாம். மேலும் திறன்களையும் அறிவையும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளையும் கண்டறியலாம். இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கும் தொழில்துறை இலக்குகளை அடைவதற்கும் கவனமான மற்றும் உறுதியான அணுகுமுறையை பராமரிப்பது ரொம்ப அவசியம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிட்டும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் பெறுவீங்க. மேலும் பணியிடத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். ஆர்வம், திறமை மற்றும் தொழில் அபிலாசைகளுக்கு ஒத்துப்போகும். புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கலாம். நிபுணர்களின் ஆலோசனையை அல்லது வழிகாட்டல் மூலம் நீங்கள் பயன்பெறலாம். உங்களின் தற்போதைய நிலை மேம்பட பார்க்கலாம். கண்கூடா நீங்களே பார்க்கலாம். உங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறி தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் திறமையை விரிவுபடுத்தவும் புதிய சவால்களை தழுவ முயற்சி செய்யுங்க. இந்த மாதத்தில் தொழில்நிதி செழிப்பு, வளர்ச்சி மற்றும் வெற்றி இதெல்லாம் உணரப்படும். உத்தியோக விஷயங்களில் மேலதிகாரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் அப்பப்போ வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணிச்சுமை ஜாஸ்தி. ஆனால் முந்தைய மாதங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது குறைவாகத்தான் இருக்கும். அரசு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் இந்த மாதம் முழுவதும் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் தொழில் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பினை பெறலாம். கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும். சிலர் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கலாம். இது அவர்களின் செயல்பாடுகள், வாடிக்கையாளர் தளம் மற்றும் வருவாய் இந்த விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும். இருந்தாலும் நீண்டகால வெற்றியை உறுதி செய்வதற்கு வணிக முயற்சிகள் கவனமாக திட்டமிட்டு நிர்வகிப்பது அவசியம். மற்ற வணிகங்கள் அல்லது தனிநபர்களுடன் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கலாம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒத்துழைப்பு மூலம் விரிவாக்கத்திற்கு புதிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். புதிய வணிக யோசனைகள் அல்லது முயற்சிகள் ஆராயும் போக்கு உங்கள்கிட்ட இருக்கும். இது கூடுதல் வணிகங்களை தொடங்குவதற்கு வழிவகுக்கும். நவீன தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் போக்கில் உங்கள் தொழிலை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை பெற முடியும். மேலும் மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் வணிக உறவுகளை வகுத்து நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இந்த மாதம் பணவரவு சூப்பராக இருக்கும். பாதுகாப்பு, ரியல் எஸ்டேட், அரசு ஒப்பந்தங்கள், ஜவுளி, பொழுதுபோக்கு மற்றும் ஆலோசனை இந்த துறைகளில் செயல்படுவீங்க. அந்தந்த தொழில்களில் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் அனுபவிக்கலாம். தகவல் தொடர்பு, தளவாடங்கள் சந்தைப்படுத்துகிறது மற்றும் பலவற்றுடன் தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டீங்கன்னா சந்தையில் தற்காலிக பின்னடைவுகள் இருந்து மீண்டு வருவீங்க. இந்த மாதம் வியாபாரத்தில், நிதி ஒப்பந்தங்களில் சங்கடங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இருந்தாலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் இருக்கும். வணிக கூட்டாளிகளும் இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக இருப்பாங்க. ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது மற்றும் ஒப்பந்தங்களை இறுதி செய்கிறது இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் இருந்து செய்யப்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடன் செயல்படுவீங்க. பதட்டம் குறைஞ்சிருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. உணர்ச்சி வசப்படுவது கண்டிப்பாக குறையும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்வதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். வயதானவர்களுக்கு சில உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களின் கல்வி முயற்சிகள் இந்த மாதம் மிதமான பலனை அளிக்கும். மேம்பட்ட கவனம் மற்றும் அறிவுசார் ஆர்வம் இதெல்லாம் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். கற்றல் மற்றும் ஆய்வுக்கான அர்ப்பணிப்பு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும். மாணவர்களுக்காக ஒட்டுமொத்த கல்வி கண்ணோட்டம் இந்த மாதம் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். நீங்கள் மேம்படணுன்னா கல்வி செயல்திறன், படிப்பில் தெளிவு மற்றும் அறிவுசார் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும்
கற்றலில் கவனம், ஒழுக்கம் மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுவது ரொம்ப அவசியம். உங்கள் செயல்திறன் மற்றும் பாடங்களை பற்றிய புரிதல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆசிரியர்கள், குருக்கள், வழிகாட்டிகள் மோதல்கள் மற்றும் தவறான புரிதல்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடர் விருப்பம் மாணவர்கள் இந்த மாதம் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேருவீங்க, வாய்ப்பையும் பெறுவீங்க. கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 3, 4, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 27, 28, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 5, 6, 7, 8, 9, 23 மற்றும் 24. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது. நம்பிக்கையுடன் இருப்பீங்க. ஒவ்வொரு வேலையையும் ரொம்ப பலத்துடன் முடிப்பீங்க. வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும். உங்கள் மனதில் தேக்கம் ஏற்படும். ஆளுமை வலுவாக இருக்கும். உங்கள் ஆளுமையில் காந்த ஈர்ப்பு அதிகரிக்கும். இது மக்கள் உஷார்படுத்த உதவும். அதனால் உங்கள் நிறைய வேலைகள் முடிவடையும். உங்கள் வணிகமும் நல்ல வேகத்தை பெறும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா செய்யப்படும் வேலை கெட்டு போகலாம். மேலும் யாருக்காவது உங்கள் மீது கோபப்படலாம். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 2ஆம் வீட்டில் செவ்வாயுடன் அமர்ந்து வேலையில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குறாரு. 10ஆவது வீட்டில் சனியின் முழு அம்சமும் குரு பகவானின் அம்சமும் இருப்பதால் உங்கள் வேலையில் நல்ல ஆதிக்கம் கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா வணிகம் தொடர்பான மூலதன முதலீடுகள் லாபத்தை தரும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் உங்கள் 7ஆவது வீட்டை பார்ப்பதால் 10ஆம் வீட்டில் சனி மற்றும் குரு தாக்கம் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 4ஆம் வீட்டில் சனியும் 5ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும். சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் கவனம் குறைவாக இருக்கும். மேலும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டி வரும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆவது வீட்டில் இருக்கிறாங்க மாத தொடக்கத்தில். அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் தாக்குது. தாம்பத்திய வாழ்வில் இணக்கமும் அன்பும் நிலவும். நீங்கள் வீட்டில் ராகு இருக்குது, 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறனால உங்கள் அன்புக்குரியவருக்காக எல்லாற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக தோன்றும். உங்களுக்கு நல்லிணக்கம் வலுவடையும். ஆண்டு தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் இந்த சுபகிரகங்கள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா பேச்சில் கடுமையை தவிர்த்துருங்க. எல்லாற்றையும் கவனமாக பார்த்துக்கறணும். சகோதர சகோதரிகள் ஆதரவை பெறுவீங்க. ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன், புதன் இந்த சுபகிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்குது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்குது. மேலும் உங்களுக்கு சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்குது. நிதி ஆதாயம் ஏற்படும். 15ஆம் தேதி சூரியன் 3ஆம் வீட்டிற்கும் புதன் 7ஆவது வீட்டிற்கும் சுக்கிரன் 18ஆம் தேதி 2ஆவது வீட்டிற்கும் பயிற்சியாகிறாங்க. மக்கள் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவாங்க. இருந்தாலும் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 6ஆம் வீட்டிற்கு போகிறாரு. சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்திக்கணும். இல்லைன்னா உங்கள் நிதிச்சுமை அதிகரிக்கக்கூடும். ஜனவரி மாத தொடக்கத்தில் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார். ராசி அதிபதி செவ்வாயின் அஸ்தமனம் மற்றும் சூரியன் உங்களுக்கு அருகில் இருக்குது. சில உடல்நலக் கோளாறுகள் வரலாம். அதிக காய்ச்சல், தலைவலி அல்லது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை ஓதணும். இதுவரை இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.